வணக்கம் உறவுகளே. மே 1 அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஞாபகம் வருது வந்து உழைப்பாளர் தினம். உலகில் வாழும் தொழிலாளர் சகோதரர் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது வந்து தல அஜித் குமார் அவருடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால திருவண்ணூர்ல உள்ள ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ நம்ம அவர் இன்டர்வியூ எடுக்க முடியாது, அதனால இங்க வசிக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு அஜித் சாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் எனக்கு பூ வாங்கியிருக்காங்க. பூ வாங்குவாங்களா? கொடுத்துருக்கேன், கொண்டு கொடுத்து. சரிம்மா சரிம்மா. பஸ்ஸாண்ட்ல வந்து பைக் இல்லாம வருவாப்புல, சர்வசாதாரணமா வந்து போயின்னு இருப்பாப்புல. தான் ருசி இல்லாம மாட்டு ருசி வந்தா கூட நல்ல மனிதா அவரு செய்வாரு. பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? ஓட்டு போடுங்க வந்தாரா? இன்றைக்கி எங்கே போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம தலை அஜித் சார் வீட்டுக்கு தாங்க போகிறோம். சாருடைய வீடு திருவான்மையூருக்குன்னு சொன்னாங்க, அதனால கொஞ்சம் பிஃபோராக கிளம்பிட்டோங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. சென்னை டிராஃபிக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல, அதுவும் அதிகமாக தாங்க இருந்தது. சோஷியல் மீடியாவில் அஜித் சாரை பற்றி நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் சார் ஸ்ட்ரீட்டில் வசிக்கிறவங்க, அப்புறம் சார் அடிக்கடி பார்த்தவங்க, அவங்க சொல்கிற அனுபவம் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்குங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்க தாங்க போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தலையோடைய 55வது பர்த்டேங்க. உங்கள் யாராருக்கெல்லாம் அஜித் சாரை பிடிக்குமோ அவங்களாம் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் அகைன் உழைப்பாளர் நல் வாழ்த்துங்கள்ங்க எல்லாருக்குமே. இன்னொரு சந்தோஷமான செய்தி ஒன்றுங்க, நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி இன்னும் 1 மந்த் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே 600 சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. 1000 வாட்ச் ஹவர்ஸும் போயிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றிங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் வீடியோ பேர் நினச்சி. ஏன்னா வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக வீடியோஸ் போடுவாங்க. தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி, அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே நம்ம தலை அஜித் தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ் சினிமாவில் அதிகமான தோல்வி ஃபெயிலியர் படம் கொடுத்தே வந்து தலை தாங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி கடந்து ஒரு கம்பேக் கொடுத்து இன்றைக்கி தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்காருன்னா ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக இன்றைக்கி நிறைய கார் ரேசிங் போயிட்டு நிறைய இடத்துல வந்து அவங்களோட டீம் வந்து வின் பண்ணுது. அதையும் நம்ம பார்க்கணும் சோஷியல் மீடியாவில். ஸோ இது மாதிரி தலையை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. ரொம்ப 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 நல்ல மனிதருங்க. எனக்கு அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் சிம்பனுடைய ஃபிக் ஃபேனு. ஸோ ஆனால் சிம்பனே வந்து தலையோட ஃபேன் தாங்க. அப்புறம் உங்களுக்கு தலையோட படம் என்ன படம் பிடிக்குமோ அந்த படத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம தலை அஜித்தை பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. அவருக்கு எல்லாருமே ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா அவர் காதல் பண்ண நான் அழகன் அண்டு சிம்பிளிசிட்டி அண்டு ஹம்பிள் மேன். அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னு தோணுச்சுன்னா சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை வந்து ஃப்ராங்காக சொல்லுவாருங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, டிஎம்கே பிரசிடென்ட் கலைஞர் முட்டே பேசியிருப்பார். வாண்டடாக வந்து எங்களை மிரட்டி கூப்பிட்றாங்க, எங்களுக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை தட்டியிருப்பார். அப்புறம் ஃபைனலாக திருவண்ணூரில் நம்ம தலையோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க அஜித் சார் வீடு. சும்மா வேறு மாதிரி இருந்தங்க வீடு. ஸோ ஆனால் இங்கே தெருவில் அதிகமாக யாரும் இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது, நிறைய ஆட்டோ ஸ்டாண்டு, அப்புறம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அவங்கள தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அவங்க வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஹார்டோடைய ஃபிக்சர் கல்வெட்டு மாதிரி செவுத்தில் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்று போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் பேர்? என் பேர் வந்து பாலராஜ். இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? இங்க வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம். இதான் சார் வீடு? சார் வீடு தான். இதான் வீடு. சாரை பாத்துருக்கீங்களா? சார் வந்து பாத்துக்கேன், நிறைய வாட்டி பாத்துக்கேன். அவர் வந்து சார் வந்து முதல்ல வந்து 3 கிரவுண்ட் வாங்கினாரு. 3 கிரவுண்டு 40,000 வாங்கினா கிரவுண்டு வாங்கினாரு. அப்புறம் திருப்பி ஒரு 3 கிரவுண்டு 60,000 வாங்கினாரு. இன்னைக்கு 6 கிரவுண்டு இந்த ரோட்ல இருந்து அந்த ரோடு வரைக்கும் இருக்கு. 6 கிரவுண்டு. ஜெனுவன் பார்ட்டி ஆகுது. ஜெனுவன் மனுஷன். ஆமா. அவர் இப்ப வந்து ஏகே தான் கூப்பிடுறாங்க, ஏகே சார் தான் கூப்பிடுறாங்க. ஏகே, ஆமா, அஜித் குமார் ஏகே சார் தான் கூப்பிடுறாங்க. ஆனா வந்து நல்ல நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அங்க ஈரோடு அங்கெல்லாம் இருந்து வருவாங்க, கேட்டு வருவாங்க, மெடிக்கலுக்காக வருவாங்க. ஆனா உண்மையிலே கரெக்டா இருந்தா தான் செய்வார். ஓட்டு போறவங்க தான் வந்தாருன்னு சொல்றாங்க. ஓட்டு போறாங்க 7 மணிக்கு வந்தாரு. முதல் ஓட்டு அங்கதான் போட்டாரு, திருவாரூர்ல. சார் ஓட்டு தான் ஃபர்ஸ்ட். ஆனா வந்து ஒரு நல்ல ஜெனுவனான ஆளாவது, அதுல வந்து மாற்று கரெக்டா கிடையாது. தேங்க்யூ சார். ஆமா, ஏன்னா எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணுறதுக்கு 10 ரூபா 12 ரூபா தான் கொடுப்பாங்க. அவர் வந்து காலையில ஒரு 22 ரூபா கொடுத்தாரு, மத்திய நைட்டுக்கு ஒரு 22 ரூபா. ஒரு வாட்ச்மேனுக்கு 22, 44 ரூபா கொடுத்து அவர் தான், வேற யாரும் கிடையாது. சார் வருவாங்க வீட்டுக்கு? இப்ப வருவாரா? வரணும்னா வந்து போயிருக்காருன்னு அன்னைக்கு ஓட்டு போல வந்தார்ல, அப்படியே வந்து போயிட்டு வாட்ச்மேனுக்கு ஒரு 500 கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மனுஷங்க அவரு. ஓகே சார். மாதிரி ஒரு நல்ல மனுஷன்னு நாங்க நல்லாவே பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த பேரலல் ரோட்ல தான் எங்க வீடு இருக்கு. இந்த மழை தண்ணி எல்லாம் இங்க வந்தது இல்லையா, மழை அப்போ வெள்ளம் வந்தப்பெல்லாம் நிறைய ஏழைகளை கொண்டு வந்து அவர் வீட்டுல வச்சிருந்தாங்க. அந்த ஒரு மனித நேயம் அவர்கிட்ட இருக்கு. ஆக்டரா இருந்தாலும் ஒரு மனித நேயத்தோட இருக்காரு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வணக்கம். உங்க பேரு என்ன? கோட்டீஸ்வரன். நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? திருவண்ணூர். ஒரு 45 வருஷமா இருக்கு. நீங்க அஜித் சாரை பாத்திருக்கீங்களா? அஜித் சாரை பாத்திருக்கேன்னா
2009 பார்த்தோம். பாத்துருக்கீங்க. ஓகேண்ணா. அப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் சுனாமி வந்தது. அதுக்கப்புறம் போயிட்டாரு. சரி. சுனாமி வந்தப்போ அவரு இல்ல. அதோட பாக்கல அவரை. சரிங்க. வருவாரு போவாரு. ஆனா கார்ல வர்றது யாருக்கும் வருத்தம் போறது தெரியாது. சரிண்ணா. இந்த மரம் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அதான் வச்சிருக்காருண்ணா? நிறைய வச்சிருக்காரு. அப்பதான் அந்த மரம் வைக்கும் போது தான் சுனாமி வந்துருச்சு. சரி. அதை பத்தி தெரியாம அவரா மாதிரி குடும்பத்துக்கு ஆள் இல்லப்பா. ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா 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 அவர்தான். சரி ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, நான் வெளியில கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற ரசிகர்கள் யார் வந்தாலும் அதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏன்னா அருண் சொல்லிட்டு ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட், அவரு கிட்னி ஃபெயிலியர். அந்த கட்சியில மாற்று ரசிகரா இருந்தா கூட அவரு அப்ப அட்மிட் பண்ணி அவரு செலவு பண்ணி அந்த காப்பாத்தி விட்டாரு. அதுக்கு அவங்க வந்து பொக்கை எல்லாம் கொடுத்து நன்றி தெரிவிச்சாங்க. எதுவாக ஆத்துக்கு தெரிவிப்பா வீட்டாண்ட வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மாட்டு ஆளாதான் தான் ரசிகர் இல்லாம மாட்டு ரசிகரா இருந்தா கூட நல்ல மனிதனாக அவரு இதெல்லாம் செய்யறாரு. அவங்க வெளியே நடந்துட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு. நான் நேர்ல பார்த்து சொல்றேன். ரொம்ப நல்ல கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம்ப்பா. இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இங்க 23 வருஷமா கடை போட்டிருக்கோம். 23 வருஷமா இருக்கீங்க. அஜித் சாரோட வீடு இதுதானமா? ஆமாப்பா, அஜித் சார் தான் வீடு. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் எனக்கு பூ வாங்கியிருக்காங்க. பூ வாங்குவாங்களா? கொடுத்துருக்கேன். கொண்டு கொடுத்து. சரிம்மா சரிம்மா. அஜித் சார் வந்து மக்களுக்கு பண்ற ஹெல்ப், அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய வீடு வேலை செய்யறவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்றாங்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மரம்லாம் அவர் வச்சு மரம் தான். இந்த மரம் அப்படியே மரம் லைனா இருக்கும். லைனா அவருக்கு அந்த சுனாமி வந்ததுல அதுக்கு முன்னாடியே வச்சார். சுனாமிக்கு முன்னாடியே மரம் வச்சிருக்காங்க. லைன் ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபுல்லா அவர் மரம்லாம் அவர்ல வச்சிருக்காங்க. உங்க பேரு? என் பேர் ஆறுமுகம். ஆறுமுகம். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க திருவான்மையூர்ல? திருவான்மையூர்ல ஒரு 18 வருஷமா இருக்கு. 18 வருஷமா இருக்கீங்க. அஜித் சார் பாத்திருக்கீங்களான்னு? ஒரே பாத்துருக்கேன். எங்க பாத்தீங்க? யாரு புது கார் வந்தப்ப நைட்டு ஒரு 9:10 மணிக்கு வெளியே எடுத்துட்டு ஒரு ட்ரெயின் பார்த்தாரு. மரம் வச்சது. மரம் ஃபுல்லாவே மரம். இந்த உள்ள எல்லா மரமே அவர் தான் வச்சாரு. இந்த 4 சீவா ரோடுக்கும் அவர் தான் மரம் வச்சாரு. அப்படியாண்ணே? ஓகேண்ணே. இப்போ வந்து ரேஸ் எல்லாம் போயிட்டு இந்தியாவை கலந்துக்கிட்டு பாத்தீங்களாண்ணே? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல ஒரு இதுதான், வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு. மத்தபடி ஒரு மக்கள் நிறைய பேர் உதவி எல்லாம் செய்யறாரு. அது செய்யறாரு. மக்கள் நிறைய செய்யறாரு. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வீடு கொடுத்துருக்காரு. கட்டி கொடுத்துருக்காரு. வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அங்க தங்கி வச்சிருக்காரு. ஓகே, நல்ல மனுஷன். நல்ல தங்கமான மனுஷன். கோல்டு. சாரை பாத்துறீங்களா சார் நீங்க? பாத்து இங்க வருவாங்களா சார்? எப்ப சார் லாஸ்டா நீங்க பாத்தீங்க? நாங்க முதல்ல இருக்கும்போது வீட்டை நல்லா இப்படி போகும்போது போயிட்டு போவோம். அப்படியா? ஓகே. ஆமா, நம்ம சுனாமி முன்னாடி இந்த மரம்லாம் அவர்தான் வச்ச மரம். இந்த மரம் எல்லாமே அங்க ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லாவே ஆளு வச்சு தண்ணி ஊத்தி அதுக்கு சம்பளம் கொடுத்து பல நல்லது நிறைய செஞ்சுக்கிறார். சொல்ல முடியாது, அது போல நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. வெளியில அந்த அளவுக்கு நல்ல ஒரு தன்மையான மனுஷன். ஓகே ஓகே சார். இப்ப ரேசிங்ல இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டு எல்லாத்தையும். ஓகே சார். ஆனா திருவாரூர் தலை வருவாரு, நடிகர்லாம் வருவாரு. பார்ப்போம். அப்ப வந்து பெசான்ல வந்து பைக் இல்லாம வருவாப்புல, சர்வசாதாரணமா வந்து போயின்னு இருப்பாப்புல. ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் வந்து அடிப்பதற்கு முன்னாடி நீ நல்லா இரு, உன் வாழ்க்கையை நீ பாத்து, அந்த மாதிரிதான் சொல்லுவாரு. நீ அங்க போ, நீங்க வா, அந்த மாதிரி உன் மைண்ட் வச்சு நீ வாழ். நீ உழைச்சி உன் குடும்பத்தை பார்த்து, அதுதான் செல்ஃப் மைண்ட். கண்டிப்பா. இங்க உள்ள மரம்லாம் வந்து அவர் தான் வச்சாருங்க, உண்மையானது? அது கண்டிப்பா. அப்படியானே? அது வந்து எந்த சமயத்துல அதுவும் சொல்லிடுறான். அப்ப வந்து சுனாமி 2004 சுனாமி தாக்கிச்சுல, இந்த பாக்க மரம் எல்லாம் வந்து வச்சது அவருதான். அது வச்சதும் இல்லாம அதுக்கு பாதுகாப்பு தண்ணி ஊத்துனதுதான் அவருதான். அதையும் நான் சொல்லிடுறேன். இங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக அந்த கார் ரேஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஒரு ஆக்டரா இருந்து நம்மளோட இந்தியாவை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரௌடா இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்தியாக்காக ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காரு. கார் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் பிரைஸ் வாங்கினாரு. இப்ப அழகா சூப்பரா செகண்ட் பிரைஸ் வந்து இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காரு. அது இல்லாம கரெக்டா உழைப்பாளர் தினத்தன்னைக்கு அவரோட பர்த்டே. சோ அதனால அதே மாதிரி இப்ப சார் வந்து ஹெல்பிங் மைண்ட், அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா வந்து ஷேடோல தான் பண்றாரு. மத்தவங்க மாதிரி வெளியே காமிச்சுக்காம எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு
அந்த கண் ஆபரேஷனுக்கு எத்தனையோ கொடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் நம்ம பாக்குறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். எங்க பாத்துறீங்க? ஓட்டு போடுங்க வந்தாரா? பேசுனீங்களா? அப்படியா? எந்த அவங்க எங்க இருக்கு பூத்து? இங்கதான் வந்தாங்களா? எப்படி இருப்பாரு பாக்க? பயங்கரமா இருப்பாரா? ஓகே, தேங்க்ஸ் சார். அஜித் சார். அஜித் சாரை பத்தி நான் எதுவும் சொல்லணும் எதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாரை பத்தி. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க. இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல இங்க உள்ள மரங்கள் எல்லாமே வந்து சார் தான் நட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரீசெண்டா வந்த சுனாமில வந்து அவர் வீட்டுல தான் வந்து எல்லாருக்கும் அடைக்கலம் தங்க வச்சிருக்காரு. ரசிகர் மன்றமே தேவையில்லை எனக்கு. அவங்கவுங்க போயிட்டு அவங்களுடைய குடும்பத்தை பாருங்க, அவங்களோட லைஃபை பாருங்க. என்னுடைய படம் வருதா, படத்தை பாக்கீங்களா, அதோட விட்டுட்டு போயிட்டு உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் சார்ன்னு சொல்லிட்டு அந்த பட்டமே வேணாம்னு சொல்லிட்டாரு. ரசிகர் மன்றமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மனிதர் இருக்காருன்னா அது தலை மட்டும்தான். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். தன்னடக்கம், தனி வழி, தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு உழைப்பால் உயர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஒரு மிக உயர்ந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய தலை அஜித் குமார் சாருக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துகள். ஹாப்பி பர்த்டே தலை. லவ் யூ சோ மச். ஹாப்பி பர்த்டே டு அஜித் சார். தேங்க்யூ மேம். ஹாப்பி பர்த்டே தலை சார். ஓகே மேம். ஹாப்பி பர்த்டே டு அஜித். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஹாப்பி பர்த்டே தலை அஜித். அவ்வளவுதான். ஆடிஷனுக்கு ஒரு பையன் வந்திருந்தான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரோலுக்கு அவர் தான் கரெக்டா இருப்பாருன்னு நானே கிளம்பி வந்துட்டேன். படம் பேரு அமராவதி. பையன் பேரு ஏதோ 7 ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அஜித் குமார் பா. இப்போ நீ யோசிச்சு சொல்றது பேரு. நாளைக்கு இந்த உலகம் யோசிக்காம சொல்லுங்க. விட்டுட்டு போன பவரை புடுங்க வந்திருக்கானோ. அவர் இன்னொரு இடத்துலயும் சொன்னாரு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமான தோல்வி படங்களை கொடுத்தது நான். என் அளவுக்கு வேற யாராவது தோல்வி படங்களை கொடுத்திருந்தாங்கன்னா காணாமலே போயிருப்பாங்க. நான் தோல்வியிலிருந்து திரும்ப 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 எதிர்த்து அவர்கள் சொன்னார்.